வெல்கம் பேக் டு மை சேனல். இல்லை நீங்கள் இது புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்க வச்சுக்கோங்க. சரி, அப்படின்னா தான் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஆனால் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வைக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுவேன். ஸோ ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ட்ரெஸ் வீட்டுக்கு போறதை நினைச்சாலே வந்து ஒரே எக்ஸைட்டடா இருக்கு. திருப்பி ஐ காட் அ கால். ஓகே, ஆக்சுவலா வந்து நான் ஊருக்கு போறேன். இட்ஸ் பீன் 2 months ஐ கெஸ். நான் இங்க வந்து சென்னை வந்துட்டு எதுக்கு போறோம்னா அவுட்டு போட போறோம். அதுவும் இல்லாம என் ஒர்க்லாம் இங்க கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. போயிட்டு வந்து கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம். அண்ட் என்னன்னா, எனக்கு வந்து ஊருக்கு போறதுக்கு வந்து ஓட்டு போட போறோம் அப்படின்னு எக்ஸைட்டடா இருந்துச்சு. அதை விட என்ன இப்போ எனக்குன்னா, என் டேடி வந்து என்ன ரொம்ப மிஸ் பண்றாரு. அவர் வந்து கால் பண்ணி எப்போ வருவ அப்படின்னு கேட்டாரு. சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா ஐ ஹாவ் சம் அதர் பிளான்ஸ் எனக்கு. பட் அவருக்காக தான் நான் முக்கியமா கிளம்புறேன். கால் வந்துச்சு. ஆக்சுவலாக ஒர்க் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது, எல்லாம் முடிக்கணும். பட் அதே சமயம் பேக்கும் பண்ணணும். அதனால சரி இவங்க கூட பேசிட்டு பேக் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ எனக்கு ஆஃபீஸ் கால் வருது, நான் போயிட்டு வரேன். ஆஃபீஸ் கால் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக கம்மி திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு நம்ம திருப்பி வந்துடுவோம். எஸ், அதனால் கம்மியாக தான் பேக் பண்ணுறோம். என்ன பேக் பண்ணுறோன்னு பார்ப்போமா? ஓகே, எடுத்து வைக்கலாமா? ஓகே. ஆக்சுவலாக இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு பெருசாக எங்கேயும் போகிற பிளான்லாம் இல்லை. ஃபேமிலி கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஃபேமிலி கூடவே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். பிகாஸ் டேடி வந்து லைக், நீ ஒரு மாதத்தில் வந்து ஒரு நாள் கூட என்னை பார்க்க மாட்டேற, ரொம்ப நாள் என்னை விட்டு தூரமாக இருக்கேன், இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக வந்து நான் தனியாக இருக்கிறது வந்து தட் இஸ் மை வெரி பர்சனல் சாய்ஸ். எனக்கு வந்து யார் கூடயும் பேச பிடிக்கல. ஒரு மாதிரி தனியாக இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் தனியாக இருக்கேன். பட் ஆனால் டேடி வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதனால என்ன சொல்ல வரேன்னா, கேர்ள்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக அப்பாவுக்கு செல்லமாக இருப்பாங்கல்ல, பசங்க அம்மாவுக்கு செல்லமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அடிக்கடி வீட்டை போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னதான் தனியாக என்ன மாதிரி தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஒர்க் ப்ரெஷர் என்னவா இருந்தாலும் போயிட்டு கொஞ்சம் அவங்கள பார்த்துட்டு வாங்க. தே ஃபீல் ரிலாக்ஸ்ட், ஹாப்பியாக இருப்பாங்க. நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரில அது எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு தெரில. பட் ஆனால் நான் அது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி நாய் மடிச்சுட்டே இருந்தேன்னா டைம் ஆயிரும், நம்ம எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் ட்ரெஸ் தான் எடுத்து வைக்கிறேன், ஏன்னா வந்து நம்ம திருப்பி வருவோம்ல, அதனால. ஆனால் என்னென்ன எடுத்து வைக்கணும்னே தெரில. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். கசன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போயிட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் என்னன்னா, நான் வந்து எங்க வீட்டுக்கு போயிட்டா சுடிதார்ஸ் தான் போடணும். கொஞ்சம் ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட முடியாது. எங்கள் வீட்டில் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு சில டைம் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா கத்தி விட்ருவாங்க. அப்புறம் நானும் கத்தி, அவங்களும் கத்தி, எதுக்கு? அதனால் அங்கே போனால் வந்து மோஸ்ட்டாக கொஞ்சம் குடும்ப பெண்ணாகவே இருந்துக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். அதுக்காக தான் இப்போ நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்ருக்கேன். என்னென்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு காட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கே தெரியல நான் என்னென்ன எடுத்து வைக்கிறேன்னு. நான் பாட்டுக்கு அப்படியே சகுட்டுமேனிக்கு எடுத்து வச்சுட்ருக்கேன். என்னன்னா, என்கிட்ட பேண்ட்ஸே பெருசாக இல்லை, அதுதான் கடுப்பாக இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் பேண்ட்ஸ். இந்த 2 இருக்குது, இந்த 2 எடுத்து வச்சுக்கலாம். இப்போ போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். என்னடா அமைதியாக இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? எனக்கே தெரில. எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கும் சரி போகிறதுக்கும் சரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு வந்துட்டு திருப்பியும் அந்த இடத்த விட்டு போகணுன்னா கஷ்டமாக இருக்கும். அச்சோ அப்படி இருக்கும். அங்கேருந்து திருப்பி வரும்போது கஷ்டமாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். இது தேவைப்படாது, ஆனால் நான் எடுத்து வச்சுப்பேன். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா எங்கேயும் வெளியே போகிறப்போ. அதனால. அண்ட் இந்த ரெட் டாப் இருக்குதுல்ல, இதை வந்து நான் இந்த வாட்டி ஏதாவது ரொம்ப கூலாக அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி அமையுதுன்ட்டு.
இந்த வாட்டி நான் எடுத்துட்டு போகும்போது நிறைய எடுத்துட்டு போகணும். டேபு அது இதுன்னு இருக்குது, கசன்னு அதெல்லாம் எடுத்துட்டு போகணும். ஐ கோட் a gift guys. உங்களுக்கு நான் காட்டுட்டேன். அழகா இருக்குல்ல? என் பர்த்டே கொடுத்தாங்க. கியூட்டா? அப்புறம் இன்னொரு கிஃப்டும் எனக்கு கிடைச்சது. சி கியூட்ல? திஸ் இஸ் ஃபார் மை பர்த்டே. அவ்வளோதான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என்னால் இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு வந்துட்டு கால் மேலே கால் வந்துட்டே இருக்குது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. நான் வந்து ஏன் வந்து இப்போலாம் யூடியூப்பில் ப்ராப்பராக வீடியோ வர்றதில்ல அப்படின்னா வந்து ஒன்று எனக்கு எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வாரத்தில் 7 நாளும் மனநிலை சரியில்லாமல் தான் இருக்கான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ஒர்க் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது, ரொம்ப நிறைய ஒர்க் இருக்குது. அதை வந்துட்டு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. அது எனக்கே தெரியுது. அதனால தான் வந்து வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்கிறது இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அவ்வளோதான். நான் வந்து சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஐம் லீவிங். ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பிக் டெசிஷன் எடுக்க போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. பட் எஸ், இதுக்கப்புறம் சென்னை வந்து இங்கே இருக்கணும்னு தான் யோசிச்சிருக்கேன். வந்துட்டு ஒரு 2-3 months இங்கே இருக்கலான்னு தான் யோசிச்சிருக்கேன். தெரில பட் அது எப்படி போகும்ன்ட்டு. அது எல்லாமே வந்து வீட்டுக்கு போயிட்டு என் பேரண்ட்ஸ் கிட்ட அது பேசி நான் அதை கன்வின்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. பட் கண்டிப்பாக அதை பற்றி அப்டேட் நான் கொடுப்பேன். ஓகே ஓகே, நான் போயிட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சிட்டேன். எனக்கு கால் மேலே கால் வந்துட்டே இருக்கு. நான் போய் ஒர்க் பார்க்குறேன். பாய் பாய். அண்ட் எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது வேறு யாருக்கும் அதை ஷேர் பண்ணணும்னா ஷேர் கூட பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய், டேக் கேர்.